உங்கள் அம்மாவுடைய சாப்பாட்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் பார்ப்பீங்க இல்லையா? அதை இப்போ எங்கே மிஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், உங்கள் மனைவி சமைக்கலாம், என்னென்னமோ சாப்பிடலாம். நீ ரைட்டா, காசு பணம்லாம் வந்திருக்கும், முன்னை விட அதிகமான பணம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கலாம், வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இருக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் முழுக்க தேவையான சாமான்லாம் வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளாதாரம்லாம் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட அம்மாவின் சமையலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி மிஸ் ஆகும். அதை எங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த மீன் குழம்புல வைக்கிற அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்து ஒய்ஃப் வைக்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சாப்பிடலாம். ஓகே. சின்ன புளிப்பு இருக்கும் இல்லை? ஓகே. அம்மாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் இப்போ என்ன மிஸ் ஆகுது? பர்டிகுலராக சொல்லணும்னா வந்து ஒரு விதமான அந்த சேனக்கிழங்கை வச்சு ஒரு ஒரு வெஜிடபிள் பண்ணுவாங்க. ஸோ பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது யூனிக் டேஸ்ட். குழிப்பணியாரம் சார். குழிப்பணியாரம் கண்டிப்பாக அது எங்கள் அம்மா செய்கிறது அந்த டேஸ்ட்டு வேறு வெளியில் கடையில் சாப்பிட்டா கூட அந்த மாதிரி வரல. ஓகே. என் மனைவியும் அதை ட்ரை பண்ணல. அம்மாவின் சமையல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் சின்ன விஷயமா கூட இருக்கும். என்ன மிஸ் ஆகுது? முதல் முறை சாதத்தை ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சாப்பிட போறாங்க. அந்த முதல் வாய் அதுலேயே வந்து அம்மா கிட்ட இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இப்போ கிடைக்கிறது. வெறும் சாதத்துல இல்ல, சாதம் பிளஸ் அந்த சிக்கன் பண்ணாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, கடையில இருந்து வாங்குற சிக்கன்ல சம் எலும்பு போன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கைப்பக்கம் இருக்கும். இந்த மாதிரி போன்ஸை தான் கொடுக்கணும். அது கூட லைட்டா அந்த போன்ஸ் கடிச்சா உடனே கடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஓகே. அவர் எப்படி ரசிச்சு சொல்றாரு பாருங்க எங்க உங்க ஒய்ஃப். ஓகே, கேட்டுக்கங்க. இதுக்கான பதில் உங்கள்ட்ட கேட்க போறேன். நான்வெஜ் மட்டும் இல்ல சார், அப்படியே 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 எலும்பு ஒதுக்குவாங்களா, கறியை பிரிப்பாங்களா? இல்ல வெஜ்னு எடுத்துக்கணும். என்னைக்காவது உங்க சாப்பாடு எப்படி சொல்லியிருக்காரா? இது வரைக்கும் என்னோட சமையல அவர் அப்படி சொன்னதே இல்ல. அது சொல்லதான் இப்ப நான் வந்திருக்கேன், இந்த ஷோக்கு வந்திருக்கேன். வர அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு இதெல்லாம் வறுத்துட்டு வறுக்கும் போதே அந்த வாசனை பத்து விட்டு கேட்கும். வாசனை மூக்குக்கு தொலைக்கும். அந்த மாதிரி வாசனை வரும். ப்ளஸ் குழம்பு வச்சாங்கன்னா அது வந்து கிரேவி நல்லா குழம்பாகவும் இருக்கா மாதிரி இருக்கும், கிரேவியும் இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு 10 தடவை போட்டு சாப்பிட்லாம். 10 தடவை போட்டு சாப்பிடுவீங்களா? ஆமாம். இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா சுட்டு கொடுத்த தோசையை எங்கேயும் சாப்பிட்டதில்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்லி. அந்த தோசையும் அந்த கார சட்னியும் வாழ்க்கையில் இழந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இனி சாப்பிடுவோம். அந்த தோசையில் இல்லை, அது எனக்காகவே செய்யப்பட்ட ஒரு தோசை. பர்டிகுலராக எனக்காக எங்கள் அம்மா பார்த்து அரைச்ச மாவு. அது விட்டுருங்க, ஜாலியாக இருக்கா, விட்டுருங்க. அந்த கார சட்னி எனக்கு பிடிக்குமா, அந்த உப்பு காரம் மிளகா இது எல்லாத்தையும் அளவோடு அளந்து பக்குவமாக அம்மியில் அரைச்சி கொடுத்த அந்த சட்னி, அந்த தோசை இன்னிய வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஒரே ஒரு தடவை எங்கள் மிஸ்ஸஸ் அதை பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதுவும் நன்றி வேற சொல்கிறாரா குறுக்க? இல்லை, உண்மைதான். அவங்களுக்காகவே அளந்து போட்டு பார்த்து அரைச்சு கொடுத்தாங்களாம். அதையும் சொல்லி கொடுத்தாங்க சார் எங்கள் மிஸ்ஸஸ்க்கு எங்கள் அம்மா. அது வரல, இனி தெரில. என் அம்மா வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 2 வீடுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த ப்ரிப்பரேஷன், அந்த மசாலா ஒன்று போட்டு ஒரு சட்டியில் மீன் குழம்பு வைப்பாங்க. அது அந்த 2 தெருக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு டே நானும் வீட்டுக்கு வரேன்டா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்தளவு வந்து அவளை வந்து டேஸ்ட் அந்தளவு மூக்கை வந்து தொலைக்கும். நாங்கள் அந்த போயிட்டு என் ஃப்ரெண்டும் நானும் சொன்னால் நம்ப மாட்டேங்க சார், 3 நாளைக்கு கழித்து அந்த சட்டியில் அந்த எண்ணெய் மிதக்கும் பாருங்கள், அந்த டேஸ்ட்டில் அந்த மீன் குழம்பு இட்லி வச்சு ஸ்கூலில் வச்சு சாப்பிட பாருங்க, சண்டையாக நடக்கும் சார். அந்த ப்ரிப்பரேஷன், மிளகா தனியா அதை அரைக்கிறது, அது எல்லாமே நான் தான் கொண்டு போய் அரைப்பேன். அந்த நுணுக்கங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் தான் செஞ்சது. என்னடா என்னாச்சு? ஓகே, நீ கொஞ்சம் எங்களோட அப்புறம் பார்க்கலாம் சார். மனைவிக்கு பண்ணதில்லை, என் தாய்க்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது செஞ்ச அந்த கலை, அதாவது அந்த கற்றுக் கொடுத்த அந்த இது வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கல. டயலாக்லாம் வேண்டாம். உங்கள் மனைவிக்கு அந்த மீன் குழம்பு வருதா இல்லையா? மனைவியோட மீன் குழம்புல அம்மாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 50% தான் சார் இருக்கு. பட் ஆனால் என் அம்மாவோட டேஸ்ட்டு வரல. அது இவ்வளோ இழுக்கிறீங்க. உங்கள் அம்மா செய்கிற மாதிரி நீங்கள் அவங்க செய்கிற மீன் குழம்பு இல்லை, அவ்வளோதானங்க? ஆமாம் சார். வேற எனக்கு வந்து எங்கள் அம்மா வைக்கிற நண்டு மசாலா ரொம்ப பிடிக்கும். நண்டு மசாலா அது வந்து வேற எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஹோட்டல்லையுமே இது வரைக்கும் நான் அந்த டேஸ்ட் ஹோட்டலில் விடுங்க, வீட்டில் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, வந்துருச்சா வரலையா? பயப்படாதீங்க சார். நண்டு மசாலா நம்ம ப்ரொடக்ஷனில் பின்னுவானுங்க. நண்டு மசாலா நான் கேரண்டி உங்களுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு நண்டு மசாலுக்காக உண்மைக்கு புறம்பா பேசிடக்கூடாது சார், வரலாறு தப்பாக பேசிடும்.